லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரம். லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு ஆஜராகி இருக்கிறார். கடந்த மாதம் 25ஆம் தேதி முன்னாள் திமுக அமைச்சர் ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினார்கள். சுமார் 20 இடங்களில் அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராம் வெங்கடேசன் என்பவர் அளித்த 2022ஆம் ஆண்டு அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது சோதனை முடிந்து வெளியே வந்த பிறகு வேலு இது தொடர்பாக மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி வேலுவுக்கு கடந்த ஜூலை 3ஆம் தேதி சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சம்மன்படி அவர் ஆஜராகவில்லை. மருத்துவ சிகிச்சைக்காக நான் சிங்கப்பூர் சென்று விட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் கடிதம் அனுப்பியிருந்தார். இதை தொடர்ச்சியாக அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. அந்த லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடையும் உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இந்த நிலையில் 15ஆம் தேதி, அதாவது இன்று ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சம்மனின் அடிப்படையில் வேலு தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். சென்னை ஆலந்தூரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் அவர் ஆஜராகியிருக்கிறார். வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய சென்னை பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்காக தற்போது ஆஜராகும்படி சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது அவர் தனது வழக்கறிஞருடன் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி பாஸ்கரன் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அதாவது சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்தும் தற்போது விசாரணை நடத்த போலீசார் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விசாரணை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது.